Hello students, I am Yadunagaran sir. In this video we will see perimeter of combined shapes. Previously we have learned in the lower classes number perimeter of triangle, perimeter of rectangle, square லாம் படிச்சிருக்கோம். இப்போ perimeter of combined shapes na two or more shapes together. I have given an example. ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் இருக்க மாதிரி ஒரு கம்பைன்டு ஷேப். ஸோ இது கம்பைன்டு ஷேப் சொல்லுவாங்க. ரெண்டு ஷேப் ஜாயின் டுகெதர் தான் கம்பைன்டு ஷேப். டூ ஆர் மோர் ஷேப் ஜாயின் டுகெதர் இஸ் கால்ட் அஸ் கம்பைன்டு ஷேப்ஸ். இதுக்கு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் பெரிமீட்டர்? த பவுண்ட்ரி ஆஃப் த கிவன் ஷேப். பவுண்ட்ரி ஆஃப் எனி க்ளோஸ்டு ஷேப் இஸ் கால்ட் அஸ் பெரிமீட்டர். ஸோ இந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பவுண்ட்ரிஸ், ஸோ எல்லாம் அந்த அவுட்டர் பவுண்ட்ரிஸும் நம்ம ஆட் பண்ணோம். அந்த டிஸ்டன்ஸ் தான் பெரிமீட்டர். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஒன்லி த அவுட்டர் பவுண்ட்ரி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சுற்றளவு, ஒரு கிவன் ஷேப்புக்கு அவுட்டர் பவுண்ட்ரி உள்ளே இருக்கிறதுக்கு போகக்கூடாது. ஸோ இது வந்து இந்த லைன் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, இதுவும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு கேல்குலேட் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் டு கன்ஃபியூஸ் யூ. Perimeter enna it is what? The outer boundary. Can you see the shaded region? So நம்ம இந்த distance கண்டுபிடிக்கணும். yellow color shadeல உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இதுதான் வந்து அவுட்டர் பவுண்ட்ரி, இந்த ஷேப் உடைய அவுட்டர் பவுண்ட்ரி பெரிமீட்டர். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ சம் சைட்ஸ் ஆர் given to you. இந்த சைடு கொடுத்துருக்காங்க, இந்த சைடு கொடுத்துருக்காங்க, இந்த சைடு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த பெரிமீட்டர் கேட்டால் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் தே வில் டூ, தே வில் டெல் 40 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா இது ஆட் பண்ணிடுவாங்க. மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 15 30 30 + 10 40 சென்டிமீட்டர் அப்படி சொல்லிடுவாங்க. பட் இட் இஸ் ராங். பெரிமீட்டர்னா என்ன? இட் இஸ் சம் ஆஃப் த அவுட்டர் பவுண்ட்ரி. ஸோ இங்கே ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இங்கே ஒரு ரீஜன் இருக்குது, இங்கே ஒரு ரீஜன் இருக்குது. ஸோ வி ஹவ் டு ஆட் எவ்ரி திங். ஸோ இதில் இருந்து அப்புறம் இந்த ரீஜன், திஸ் ரீஜன், திஸ் ரீஜன், இந்த ரீஜன், இந்த ரீஜன் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். சார் இங்கே மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆஸ்க் கொஸ்டின். இங்கே மெஷர்மெண்ட் எதுவுமே தரலையே, நம்ம என்ன பண்ணலாம்? ஹியர் மெஷர்மெண்ட் இஸ் நாட் கிவன். ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் தட் மெஷர்மெண்ட். அந்த ரீஜனில் நம்ம கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்கிற பர்டிகுலர்ஸை வச்சு நம்ம அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். வாட் வில் பி திஸ் டிஸ்டன்ஸ்? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 10 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஒரு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து சேமாக இருந்தால் அது ஸ்கொயர். ஸ்கொயருக்கு வந்து எல்லா சைட்ஸும் சேமாக இருக்கும். ஸோ அட்ஜசன்ட் சைட்ஸ் சேமாக இருக்கிறனால கண்டிப்பாக ஆல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ இட் இஸ் அ ஸ்கொயர். ஸோ இங்கே 10 சென்டிமீட்டர்னால் இங்கே 10 சென்டிமீட்டர் இருக்கும், இங்கேயும் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கும். சார் இங்கே 15 கொடுத்துருக்காங்களேன்னு நீங்கள் கேட்பீங்க. 15ன்றது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இங்கேருந்து இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும். So this distance we have found, it is how much? 10 centimeter. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரியான க்ளூஸ் நம்மளுக்கு அந்த ஷேப்லேயே இருக்கும். அதை வச்சு நம்ம we have to find it. ஸோ நெக்ஸ்ட் from here to here what will be the distance? எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கும்? we are going to find now. see here, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தான் க்ளூ. 15 சென்டிமீட்டர் from here to here பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து 15. ஸோ அப் டு திஸ் ரீஜன் வந்து நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் 10. டோட்டலில் 10 போச்சுன்னா மீதி பேலன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் பாருங்கள். அப் டு திஸ், அதாவது இந்த ஒரு லைன், இமேஜினரி லைன் ஒன்று போட்டோன்னா இங்கேருந்து இது வரையும் 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ டோட்டலாக 15. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பக்கம் நம்ம எழுத போகிறோம். So from here to here it is 15. 15ல இது வரையும் 10 centimeter. மீதி balance what it will be 5 centimeter. So next region from here to here how much is the distance நம்ம கண்டுபிடிக்கணும். From this point to this point the distance பார்த்தீங்கன்னா 15 centimeter வரும். அதாவது இங்கேருந்து இந்த full distance இது வரையும் 10. 15ல இது வரையும் 10, மீதி பேலன்ஸ் 15ல் 10 வந்துச்சு, மீதி பேலன்ஸ் இந்த ரீஜன். ஓகே, ஸோ 15ல் 10 போச்சுன்னா மீதி பேலன்ஸ் வந்து 5. ஸோ தட் ரீஜன், இந்த ரீஜன் தான், இந்த பர்டிகுலர் ரீஜன் தான் இங்கேயும் இருக்கும்.
So 5 centimeter. So this distance is 5 centimeter. So நம்ம perimeter தேவையான எல்லா டிஸ்டன்ஸும் we know now. இப்போ perimeter of the shape we have to write. So from here we will start. 15 plus 15 plus 10 plus 10 plus 5 plus 5. கரெக்டாக ஒரு பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை எண்ட் பண்ணணும். ஸோ 15 plus 15 plus 10 plus 10 plus 5 plus 5 which is 30 plus 10 40 40 plus 10 50 50 plus 5 55 55 plus 5 60 centimeter is the perimeter of this shape. See, நம்ம உள்ள இருக்கிற ரீஜன் எடுக்கக்கூடாது, only the outer boundary of the given shape. Students, be clear with this concept. The perimeter means the outer boundary, சுற்றளவு மட்டும், the outer boundary of the given combined shape மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். Clear with this concept? Sometimes the outer boundary of the particular length எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். கண்டுபிடிச்சிட்டு then we have to add all the boundaries பண்ணால் you will be getting the perimeter of the particular combined shape. So only these are the measurements. அவுட்டர் பவுண்டரியில் நம்மளுக்கு தெரியும், மீதி இல்லை மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இல்லாத அவுட்டர் பவுண்டரி லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு தென் we have to add. Clear? See this example, we have to find the perimeter of this particular shape. So this particular length is given, which is 7 meter, and this length is 10 meter. So we have to find the length of this arc and length of this distance. The length நம்மளுக்கு கண்டுபிடிச்சா தான் நம்ம perimeter we can find. So perimeter of the shape வந்து இந்த length plus this length plus this length plus this length, நம்மளுக்கு ரெண்டு length தான் தெரியும். So if this is 10 meter, what will be this distance? இதுவும் சேமாக தான் இருக்கும். So this distance is 10 meter. 10 meter, okay, the length 10 meter. Now the particular arc பார்த்தீங்கன்னா it is like semicircular arc. Semicircular arc இந்த length கண்டுபிடிக்கணும். Semicircle-னா சர்க்கிளில் பாதி. ஸோ circumference of the circle-ல பாதி தான் இந்த length of the arc. ஸோ circumference of the circle வந்து 2πr. ஸோ length of the semicircular arc வந்து, ஸோ length of the semicircular arc போடலாம், இல்லைனா circumference of the semicircular arc போடலாம், which is circumference of the circle 2πr divided by 2. circumference of the circle பாதி, இது சர்க்கிளுடைய சுற்றளவில் பாதி தான் இந்த லென்த்து. ஸோ போட்டிங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா யூ வில் பி கெட்டிங் πr யூனிட்ஸ். π வேல்யூ இஸ் given 22/7. ஆர் வேல்யூ வந்து ரேடியஸ். ஸோ அது நம்மளுக்கு தெரியாது, we have to find that. ஸோ I have separately drawn a semicircle பாருங்கள். ஸோ இது ஆர்க்கு. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா it is diameter. ஸோ இங்கே from here we can draw a line. ஸோ இங்கேருந்து இந்த லைன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர். ஸோ இங்கேருந்து இப்போது நான் ட்ரா பண்ணால் I'll be getting the same measurement, 7 meter. So what I got was diameter. So first நமக்கு எதுவுமே தெரியாது, so it is a diameter. So diameterலேருந்து we can find the radius. So radius வந்து diameterல பாதி 7/2 which is 3.5 meter. So நம்ம ஏன் ரேடியஸ் கண்டுபிடிச்சோன்னா நம்ம இந்த லென்த் ஆஃப் த செமிசர்க்குலர் ஆர்க் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தேவையான ஃபார்முலா πr. ஸோ π 22/7, r வந்து ரேடியஸ். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க், அது செமிசர்க்குலர் ஆர்க், π வேல்யூ 22/7 into r வந்து 3.5. Now we are going to cancel it with 7 table. 7 1s are 35. நம்ம 7 table cancel பண்ணால் 5 வரும். 3.5 cancel ஆச்சுன்னா it will be 0.5. 35 அடித்தா 5 வரும். 3.5 நம்ம 7 table அடித்தா it is 0.5. So please be careful with this. ஸோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், நார்மலாக பண்ணுற மாதிரி தான். ஆனால் இங்கே டெசிமல் நம்பர் இருக்கிறதுனால 0.5 வரும். ஸோ கேன்சலேஷன் ஓவர். 22 into 0.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 11 மீட்டர். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 110 வரும். 1 டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால ஒரு டிஜிட் விட்டு பாயிண்ட் வச்சுன்னா இட் வில் பி 11. ஸோ லென்த் ஆஃப் திஸ் ஆர்க் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 11 மீட்டர். இப்போ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப் கண்டுபிடிக்கணும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், பெரிமீட்டர் ஸ்பெல்லிங் பார்த்துங்க, PERIMETER. TRE கிடையாது, TER. ஸோ
So please be careful with this place. So perimeter of the given shape is equal to, so 7 meter plus 10 meter plus the length of the arc வந்து 11 meter plus 10 meter எல்லாத்தையும் ஆட் பண்ணினா will be getting 38 meter. So this is how you have to find the perimeter of the given shape. ஸோ கொடுத்துருக்கிற ஷேப்புக்கு அவுட்டர் பவுண்டரி கண்டுபிடிக்கணும். சில மெஷர்மெண்ட்ஸ் தரலன்னா கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் மேக்ஸிமம். யூஸ் தட் அண்ட் ஃபைண்ட் த பெரிமீட்டர். ஸ்டூடெண்ட் 35/7 நம்ம பண்ணும்போது 7 1s 7 5s போடுவோம். அதுவே 3.5 கேன்சல் பண்ணும்போது 0.5 போடணும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். Students try to find the perimeter of the given shape. So see the second shape. ஒரு shape இதோட perimeter we have to find. So what is given is the length வந்து 3.5 cm and from here to here the length is 6 cm. இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டருக்கு தேவையானது இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் திஸ் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் திஸ் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் உள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஸோ ஐ கிவ் யூ ஆல் த ஹிண்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட்ரண்ட். சர்க்கிளில் குவார்ட்டர் கால்வாசி தான் குவாட்ரண்ட். ஸோ இது ஒரு குவாட்ரண்ட். இந்த பார்ட் இங்கேருந்து இது வரையும் 6 cm, இதிலேருந்து இது வரையும் எவ்வளோ? இட் வில் பி 6 cm. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 cm ரெடியாச்சு. ஸோ ஐ ஹவ் ட்ரான் அ குவாட்ரண்ட். இதுதான் குவாட்ரண்ட். ஸோ இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ். இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ரேடியஸ் தான். சென்டர் டு பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இது குவாட்ரண்ட்றதுனால ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இட் இஸ் 3.5 மீன்ஸ் இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்கும்? 3.5 இருக்கும். அதே போல் இது டிஸ்டன்ஸ் 3.5ன்றதுனால இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3.5. எப்படி சார் சொல்கிறீங்க? இது 3.5னா ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும் 3.5. ஸோ இது 3.5ஆக இருந்தால் அது ரேடியஸாக இருக்கும்போது இதுவும் ரேடியஸாக இருக்கும். அப்போ 3.5 cm இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லென்த்தை நம்மளுக்கு தெரியணும், இந்த லென்த்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு இந்த டிஸ்டன்ஸ் போட்டுடலாம். இது வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் குவாட்ரண்ட். சர்க்கிளில் இது 1/4 ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். 1/4 ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் கால்வாசி 1/4. ஸோ நம்மளுக்கு தெரியும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து 2πr. ஸோ 1/4 ஆஃப் இட்னா 2πr டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 2 1s இங்கே கீழே டினாமினேட்டரில் 2 இருக்கும். ஸோ πr/2. ஸோ இதுதான் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் திஸ் டிஸ்டன்ஸ். πr/2. பை வேல்யூ வி நோ 22/7. ஆர் வேல்யூ, ஸோ இதுதான் ரேடியஸ். 3.5ன்றது தான் ரேடியஸ். செமி சர்க்கிள் நம்ம பார்த்தது அது டயமீட்டர். இது வந்து குவாட்ரண்ட்டில் வரது பர்டிகுலர்ஸ் வந்து ரேடியஸ். இது ஸோ ரேடியஸ் 3.5. ஸோ இந்த வேல்யூவில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் வில் பி கெட்டிங் த டிஸ்டன்ஸ். ஸோ பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து 3.5. ஸோ இதுதான் ரேடியஸ். இதுதான் குவாட்ரண்ட்டு. இது லென்த் ஆஃப் த ஆர் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு πr/2 ஃபார்முலாவில் போட்டால் வரும். ஸோ 22/7 இன்ட்டு ஆர் வந்து ரேடியஸ் வந்து 3.5 cm இன்ட்டு 3.5 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை πr/2 இருக்குல்ல. ஸோ ஹோல் டிவைடட் பை 2 போடணும். ஸோ நம்ம நார்மலாக வந்து 7ம் 3.5யும் கேன்சல் பண்ணலாம். 7 1s 3.5 அடிக்கணும்னா 0.5. நார்மலாக 35 அடிக்கணும்னா 5 போடுவோம். 3.5 அடிக்கும் போது 0.5. ஸோ 22 இன்ட்டு 0.5 டிவைடட் பை 2 இருக்கும். ஸோ 22 இன்ட்டு 0.5 11 டிவைடட் பை 2. 11 டிவைடட் பை 2 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் 5.5 cm. ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து 5.5. ஸோ இதுவும் வந்து 5.5 இருக்கும். ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் த பெரிமீட்டர். ஸோ ஸ்டூடெண்ட் ட்ரை திஸ். இது ஏன் 4 போட்ட தெரியுதுங்களா? இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் கால்வாசி. செமி சர்க்கிளில் π/2 போட்டிருப்பேன். ஸோ π/4 போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா πr/, இங்கே பார்த்தீங்கன்னா 2 1s 2 2s 2 பெண்டிங்கில் நிற்கும். அதான் πr/2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த லென்த் ஆஃப் த குவாட்ரண்ட். இந்த லென்த்து நம்மளுக்கு தனியாக கிடைக்கும்.
ஸோ இதுதான் அந்த லென்த்து. ஸோ ஒன்று கண்டுபிடிச்சலாம் ரிமைனிங் அது சிமிலர் இருந்ததுனால சேம்ன்றதுனால அதே போட்டுடலாம் நம்ம. Now you have to add the entire boundary. Perimeter of the shape equal to போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி you have to write the answer. Student try to complete this sum. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம இதையும் கேன்சல் பண்ணக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸில் வரும். நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ இந்த கேன்சலேஷன் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆஸ் அ ஹோல் டிவைட் பை 2 வரும். 7 into 2ன்னு வரும். So students try to complete the sum. So add all the boundary and write the perimeter value.